புட்டிங். அதனால ரோஸ் ஃப்ளேவரில் பாலில் எப்படி பண்ணுறதுன்னு. இது வந்து அகர் அகர் ரோஸ் புட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதே ஸ்டெப்பு. 5 கிராம் சைனா கிராஸை வந்து தண்ணியில் வந்து 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் பால் தேவை. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம சாஸ்பேனில் இந்த சைனா கிராஸ் ஊறின சைனா கிராஸை போட்டுருவோம். ஸோ போட்டுட்டு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக அடுப்பில் வச்சுருக்கோம். ஸோ இந்த சைனா கிராஸ் வந்து நல்லா கரையணும். ஓகே. ஸோ நம்ம சைனா கிராஸ் கரைஞ்சிட்டே இருக்கு அந்த சாஸ்பேனில். இந்த சாஸ்பேனில் நம்ம வச்சிருக்கிற 1/2 லிட்டர் பாலை ஊற்றிடலாம். இதுலேயே எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன சுகர் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து சுகர் வந்து கரைஞ்சி இது ஒரு கொதி வரட்டும், நல்லா கொதிக்கட்டும். ஸோ அடிக்கடி பின்னாடி இருக்கிற சைனா கிராஸையும் நம்ம விஸ்க் பண்ணி விட்டுறலாம். அப்போ வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த பால் வந்து கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுப்பை குறைச்சிட்டு நான் ஆஃபே பண்ணிட்டேன் அடுப்பை, ஏன்னா நமக்கு தேவையில்லை. ஸோ இங்கே வந்து சைனா கிராஸ் வந்து கரைஞ்சிருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஸோ நான் அடுப்பை ஏன் ஆஃப் பண்ணேன்னா, நம்ம அடுப்பில் வச்சுட்டே கொதிக்கும் போதே நம்ம சைனா கிராஸை ஊற்றினோன்னா பால் தரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். ஓகே. ஸோ நம்மளோட ரோஸ் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் இந்த மோல்டில் ஊற்றுறேன். சாதா ஒரு கேக் மோல்டில் ஸ்ட்ரெயின் பண்ணியே ஊற்றுறேன். ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணி ஊற்றுறதுல அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு ஒன்று ஏதாவது கரையாத சைனா கிராஸ் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த புட்டிங்கில் போகாது. இன்னொன்று வந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் பெருசாக வராது. ஸோ இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 hours செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஸோ இங்கே நம்மளோட ரோஸ் புட்டிங்கும் செட் ஆகிடுச்சு. இதை ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு, ரோஸ் ஜெல்லி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.